இன்னைக்கு மிட்வைஃப்ரியில் ஆன்டினேட்டல் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ஸ்டெப் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்டினேட்டல் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டுக்கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். பேஷண்ட்டுக்கு ஃபீமேல் பேஷண்ட்டுக்கு நம்ம பண்ணும்போது பண்ணுற பர்சன் வந்து மேல் ஆர் ஃபீமேலாக இருந்தாலும் கூட நம்ம இன்னொரு ஃபீமேல் நர்ஸை வந்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்டினேட்டல் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரைவசி வந்து ப்ரொவைட் பண்ணணும். பேஷண்ட்டோட அனாட்டமிக்கல் எக்ஸாமினேஷன் நம்ம பண்ணும்போது ரிலவெண்ட் பார்ட்ஸை மட்டும்தான் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. பேஷண்ட்டுக்கு ஆன்டினேட்டல் எக்ஸாமினேஷன் பண்றதுக்கு முன்னாடி பேஷண்ட் வந்து அவங்களோட பிளாடரை எம்டி பண்ணிட்டு வர சொல்லணும். அதாவது யூரின் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஷண்ட் வந்ததுக்கு அப்புறம் பேஷண்ட்டை டார்சல் பொசிஷன்ல படுக்க வைக்கணும். டார்சல் பொசிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுதான் டார்சல் பொசிஷன். பேஷண்ட்டை வந்து நேராக படுக்க வச்சு கொஞ்சம் கால் தூக்குன மாதிரி, முட்டி கால் தூக்குன மாதிரி வச்சு படுக்கிறது தான் டார்சல் பொசிஷன். இந்த பொசிஷன்ல பேஷண்ட்டை நம்ம படுக்க வச்சுக்கணும். ஸோ ஜென்ரலாக நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணும்போது என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா வைட்டல் டேட்டா பார்க்கணும், நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ், ஹைட், ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ், ஸ்கின், இக்டரஸ், லெக், நெக், பிரஸ்ட், இது எல்லாமே வந்து ஜென்ரலாக நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாமினேஷன்ல வரக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் வைட்டல் டேட்டா அப்படின்னா நான் வைட்டல் சயின்ஸ் கிளாஸ்ல ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பிளட் ப்ரெஷர், டெம்பரேச்சர், பல்ஸ் ரேட், ரெஸ்பிரேஷன் ரேட், இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்கணும். இது நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு மந்த்தும் வந்து இது இந்த வைட்டல் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். செக் பண்ணும்போது ஏதாவது வேரி வருதா அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்கணும். இப்போ பிளட் ப்ரெஷர் அப்படின்னா பேஷண்ட் வந்து சிட்டிங் ஆர் செமி ரெக்கமெண்ட் பொசிஷன்ல இது மாதிரி இதை செமி ரெக்கமெண்ட் பொசிஷன், இந்த பொசிஷன்ல வச்சுட்டு நம்ம அதாவது 45 டிகிரி ஆங்கிள் இருக்கணும். இந்த பொசிஷன்ல வச்சு நம்ம அவங்களுக்கு பார்க்கலாம். ஒவ்வொரு விசிட் வரும்போதும் அந்த பிபியை வந்து பிளட் ப்ரெஷரை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து பிபி லெவல் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அதை ஹைப்பர் டென்ஷன் சொல்றோம். ஸோ இதை ரெண்டா பிரிக்கிறாங்க, குரோனிக் ஹைப்பர் டென்ஷன், ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு. அதாவது பிரெக்னண்டா இருக்கிற அந்த ஸ்டேஜை வந்து வீக்ஸ்னாலேயும் கால்குலேட் பண்ணலாம், மந்த்லயும் நம்ம சொல்லலாம். 20 வாரம் ஆச்சு, 30 வாரம் ஆச்சு, 24 வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி 2 மாசம் 3 மாசம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ குரோனிக் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா பிஃபோர் 20 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சில அவங்க பிபி செக் பண்ணும்போது இது மாதிரி ஹைப்பர் டென்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து மேக்ஸிமம் ஃபேமிலி ஹிஸ்டரினால வரலாம். அடுத்து ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா ஆஃப்டர் 25 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி டைம்ல பிபி லெவல் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ பல்ஸ் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பல்ஸ் நார்மலா 72 இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸ்லைட்லி வந்து எப்படி இருக்கும் பிரெக்னன்ட் உமனுக்கு இன்க்ரீஸா தெரியும். ஹார்ட் ரேட்ல வந்து ஹார்ட் இன்க்ரீஸா இருக்கும். அதுல மர்மர் சவுண்ட் வந்து நமக்கு கேட்கும். ஹார்ட் பீட் கேட்கும் போது அதுல ஒரு மர்மர் சவுண்ட் வந்து நமக்கு கேட்டே வரும். ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து யூஸ்வலா அஃபெக்ட் ஆகாது. அதுல பார்த்தோம்னா ரெஸ்பிரேஷன் எடுக்கும்போது ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் மாதிரி அவங்களோட ரெஸ்பிரேஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். எவ்வளோ அப்படின்னா குறிப்பிட்ட பாயிண்ட் தான், 0.4 டிகிரி ஃபாரன்ஹீட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து 99 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கிற அந்த அளவுல மோஸ்ட்லி டெம்பரேச்சர் அவங்களுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வைட்டல் டேட்டா. வைட்டல் டேட்டானா 4 பிளட் ப்ரெஷர், டெம்பரேச்சர், ரெஸ்பிரேட்டரி ரேட், பல்ஸ் ரேட், இது 4 தான் பார்ப்போம். அடுத்தது நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து நெயில், டங், வெயிட், பேராமீட்டர், இது மாதிரி எல்லாம் பார்ப்போம். ஸோ நெயில் அப்படின்னு பார்த்தோம்னா பேஷண்டோட நெயில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அந்த நெயில ஒயிட் கலர்ல ஸ்பாட்டா நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஜிங்க் டெஃபிசியன்சி, அதாவது ஜிங்க் பற்றாக்குறையினாலதான் அவங்களுக்கு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பிரிட்டில் நெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நெயில் வந்து ஓரளவுக்கு வளரும், அப்புறம் டக்குன்னு உடஞ்சிரும், அதுவாகவே உடஞ்சிரும். ஒரு நெயில வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கும். ஸோ அதுதான் வந்து பிரிட்டில் நெயில்னு சொல்றாங்க. அது வந்து மேக்னீசியம் டெஃபிசியன்சினால வரக்கூடியது. அடுத்தது டங்க் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மேபி லார்ஜரா இருந்துச்சுன்னா அயோடின் ஆர் நியாசின் டெஃபிசியன்சினால வரலாம். பேலரா இருந்துச்சு அப்படின்னா அயன் டெஃபிசியன்சினால வரலாம். அடுத்து சைனோட்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா சைனோசிஸ் சொல்லுவாங்க, ப்ளூயிஷ் கலரேஷன், அதாவது ப்ளூ கலர்ல நாக்கு இருக்கும். அது பார்த்தோம்னா குரோனிக் ஹார்ட் டிசீஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு
டார்சம் ஆஃப் டங்க்ல இது சைனோட்டிக்ங்கிற ப்ராப்ளம் வரும். வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் படி சில பேர்த்துக்கு வந்து ஒபிசிட்டியா இருப்பாங்க, அதாவது உடல் பருமனா இருப்பாங்க. சில பேர் எமல்சியேஷனா இருப்பாங்க, அதாவது வெயிட் லாஸ் ஆகி இருப்பாங்க. ஸோ இது வந்து 2 விதமான வெயிட் இருக்கும். ஸோ எவ்ரி செக்அப்க்கு வரும்போதும் நம்மளோட வெயிட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி நோட் பண்ணிட்டே வரணும். அடுத்தது பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க, பாடி மாஸ் இன்டெக்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது இந்த வெயிட்டுக்கு இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க. பிஎம்ஐ நார்மலா வந்து 19 to 25 வரைக்கும் இருக்கலாம். பிஎம்ஐ ஒரு நார்மல் லெவல் வந்து 19 to 25 இருக்கலாம். சப்போஸ் வெயிட் கெயின் ஃபார் அ உமன் வித் நார்மல் பிஎம்ஐ, நார்மலா இருக்கிற உமனுக்கு வெயிட் கெயின் ஆச்சு அப்படின்னா 11 to 16 kg இருக்கும். ஒபேஸா இருக்கிற உமனுக்கு வந்து லெஸ் தென் 7 kg இன்க்ரீஸ் ஆகும். இதே அண்டர் வெயிட்ல இருக்கவங்க, அதாவது பிஎம்ஐ வெயிட் வந்து லெஸ் தென் 19 இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வெயிட் கெயின் வந்து 18 kg வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பேராமீட்டர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்ப ஐயூஜிஆர் பேபி, அதாவது ஐயூஜிஆர் அப்படின்னா இன்ட்ரா யூட்ரைன் growth ரிட்டார்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது பேபி வந்து லோ வெயிட்டா இருக்கிறது தான் ஐயூஜிஆர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேராமீட்டர் நமக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இந்த ஐயூஜிஆர் பேபியை கண்டுபிடிக்கிறதுக்கும் ப்ரீ எக்லாம்ஷியாவை கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது ஹைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சில மதர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஷார்ட் ஹைட்டா இருப்பாங்க. ஷார்ட் ஹைட்டா இருந்தா அப்படின்னா பெல்விஸ் வந்து ரொம்ப அவங்களுக்கு ஸ்மாலா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மல் ஆகிறதெல்லாம் அவங்களுக்கு கஷ்டம். சில சமயம் வந்து ஐயூஜிஆர் பேபி வர்றதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து ஃபேசியல் ஃபீச்சர்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு எடுத்தோம்னா பேஷண்டோட எக்ஸ்பிரஷன் வச்சு அவங்க ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கணக்கிட உதவுது. இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், ஃபேஸ்ல வந்து நிறைய புள்ளியா இருக்கும், பிரெக்னன்சி டைம்ல மட்டும் அது வந்திருக்கலாம். ஸோ அதையெல்லாம் ஃபைன் பண்ணலாம். தைரோடாக்சிகோசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸஸ் தைராய்டு ஹார்மோன் செக்ரீட் ஆகிறதா வந்து தைரோடாக்சிகோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரெக்னன்சி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து சில பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஃபேசியலோட எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சைக்கலாஜிக்கலா அவங்கள பார்த்தோம்னா ஹாப்பியா இருக்காங்களா, சேடா இருக்காங்களா, ஆங்கிரியா இருக்காங்க, ஆங்சியஸா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்றதுக்கு இந்த ஃபேசியல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கறது ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது ஸ்கின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எக்ஸ்ட்ரீம் பிக்மெண்டேஷன் அரௌண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா ஃபேஸு, நெக்கு, அந்த நெத்தியில, ஃபோர்ஹெட்ல இதெல்லாம் வந்து காமனா பிரெக்னன்சிக்கு ஒரு பிளாக் கலர் பிக்மெண்டேஷன் மாதிரி இருக்கும். அடுத்தது பல்மார் எரித்தீமா அப்படின்னு பார்த்தோம்னா எரித்தீமானா ரெட்னஸ். பல்மார்னா வந்து இந்த கையில வந்து உள்ளங்கை இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை பாம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க வந்து ரெட்னஸா இருக்கிறது தான் வந்து பல்மார் எரித்தீமா. இது வந்து எதனால வருது அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் நமக்கு வர்றது. அடுத்தது ஹிசுட்டிசம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அன்வான்ட் ஹேர் க்ரோத். இப்ப மேலுக்கு இருக்கிற மாதிரி அன்வான்ட் ஹேர் க்ரோத் ஆகும். இது வந்து காமனா மைல்டா இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். இது வந்து புஷிங் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இக்டரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரெக்னன்சி டைம்ல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இது வந்து பல்பார் கண்ணுல நம்ம செக் பண்ணலாம். பல்பார் கன்ஜெக்டிவால வந்து அடுத்தது அண்டர் சர்ஃபேஸ் ஆஃப் டங்க் வந்து எல்லோயிஷ் கலர்ல இருக்கலாம். ஹாட் பேலட், நாக்கு கீழே, அதாவது பேலட்னு சொல்லுவாங்க. நாக்கை வச்சு வாயில மேல தொட்டு பாத்தீங்கன்னா அதான் பேலட். ஸோ அங்கெல்லாம் வந்து பேல்னஸ் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா வந்து இக்டரஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி லிவர்ல ஏதாவது பேத்தாலஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலும் இக்டரஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது எடிமா. எடிமாங்கிறது வீக்கம், அதாவது பிரெக்னன்ஸா இருக்கும்போது பாத்தீங்கன்னா கால் இதெல்லாம் வீக்கம் ஆகும். இது வந்து மோஸ்ட்லி பார்த்தோம்னா ப்ரீ எக்லாம்ஷியா அப்படின்னா வந்து ஹைப்பர் டென்ஷன், பிரெக்னன்சி டைம் வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் தான் ப்ரீ எக்லாம்ஷியான்னு சொல்றாங்க. அடுத்து அனீமியா, கார்டியாக் ஃபெயிலியர், நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் இது மாதிரி ஏதாவது இருந்தாலும் எடிமா வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பிக்மெண்டேஷன் பாத்தீங்கன்னா தெரியுதா, கழுத்துல, ஃபேஸ்ல இருக்கிறது ஒரு பிளாக்கிஷ் பிக்மெண்டேஷன் தான் வந்து இதை நம்ம பார்த்தோம். அடுத்தது ஸ்வெல்லிங், இங்க வீக்கம் இருக்குது தெரியுதுங்களா, இதெல்லாம் தான் வந்து எடிமான்னு சொல்லி சொல்றாங்க, எடிமா ஆஃப் த ஃபீட். அடுத்தது நெக் அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ல என்ன எக்ஸாமினேஷன் பண்ணுவோம் அப்படின்னா நெக்ல வெயின்ஸ் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும், தைராய்டு கிளாண்ட் இதெல்லாம் இருக்கும்.
அடுத்தது லிம்ப் கிளாண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த நெக்ல பார்த்தோம்னா அவங்கள கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார சொல்லி எச்சில் முழுங்க சொல்லலாம். முழுங்கும் போது தைராய்டு கிளாண்ட்ல வந்து ஏதாவது என்லார்ஜ்மெண்ட் இருக்கா, இல்லாட்டி அவங்க எச்சில் முழுங்கும் போது பட்டர்ஃப்ளை மாதிரி விரியுதா அந்த நெக் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது லிம்ப் கிளாண்ட் அப்படிங்கிறது நமக்கு சளியெல்லாம் பிடிச்சது அப்படின்னா தொண்டைக்கட்டில் நமக்கு வலி மாதிரி இருக்கும், ரவுண்டா உருண்ட மாதிரி இருக்கும். அந்த லிம்ப் கிளாண்டே எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ அது என்லார்ஜ்மெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்தது பிரஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது முக்கியமான எக்ஸாமினேஷன். இந்த பிரஸ்ட் எக்ஸாமினேஷன்ல வந்து பார்த்தோம்னா பிரெக்னன்சி சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். நார்மலா இருக்கிறவங்களுக்கும் பிரெக்னன்சி ஆயிட்டு பிரஸ்ட் வந்து சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். அது நிப்பிள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே ஒவ்வொன்றா சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நிப்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிப்பிள் வந்து எவர்ட்டா இருக்கா, இன்வெர்ட்டா இருக்கா, பிளாட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எவர்ட்னா நிப்பிள் நல்லா மேல வந்திருக்கும், இன்வெர்ட்னா நிப்பிள் என்ன இருக்கும் உள்ள போயிருக்கும், பிளாட் அப்படின்னா நிப்பிள் சரிசமமா இருக்கும். ஸோ இது மாதிரி இன்வெர்டட் பிளாட்டா இருக்கிற நிப்பிள்ஸ் இருந்துச்சுன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதை வந்து அதுக்குண்டான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நிப்பிள் சுத்தி இருக்கிற ஆரியோலா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது பிரெக்னன்சியா இருக்கும்போது பிரைமரி ஏரியோலா, செகண்டரி ஏரியோலா இருக்கும். நிப்பிள் சுத்தி இருக்கும் ஒரு பிளாக்கிஷ் கலர் இல்லாட்டி ப்ரௌனிஷ் கலர்ல இருக்கும். ஸோ இது ரெண்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது பிக்மெண்டேஷன் ஏதாவது இருக்கா, அந்த ஸ்கின்ல பிரஸ்ட் ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது மோன்ட்கோமரி டியூபர்குல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் ஒயிட்டா அந்த பிரைமரி ஏரியோல செகண்டரி ஏரியோல எல்லாம் இருக்கும். ஸோ அது ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது நிப்பில் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது கொலஸ்ட்ரம்னு சொல்லுவாங்க, அதாவது எல்லோயி செக்ரீஷன் ஒரு மில்க் மாதிரி ஒன்று வரும். அது வந்து 12th வீக் அவங்க பிரெக்னென்ட் ஆன 12th வீக்ல இருந்தே சில பேத்துக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது பிரஸ்ட்ல ஏதாவது விசிபிளா வெயின் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது கட்டி மாதிரி ஏதாவது அதுல விசிபிள் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் வந்து பிரஸ்ட்ல செக் பண்ண வேண்டிய விஷயங்கள். அடுத்தது பார்த்தோம்னா பிரஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிரைமரி கிராவிடா விட மல்டி கிராவிடாவுக்கு ரொம்ப லார்ஜரா இருக்கும். பிரைமரி கிராவிடா அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னென்ட் ஆகும். மல்டி கிராவிடானா ஆல்ரெடி 1 or 2 சைல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வேற ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இது மாதிரி கிராக் வூண்ட் ஏதாவது ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். இது வந்து நெக்ல இருக்க என்லார்ஜ்மெண்ட் ஸ்வெல்லிங்ஸ், இது வந்து பிரஸ்ட்ல இருக்க சேஞ்சஸ். அடுத்தது ஜெனரல் சிஸ்டமிக் ரிவ்யூ அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிஎன்எஸ், ஜிஐடி, ஜென்டாலியா, யூரினரி சிஸ்டம், லோகோமோட்டரி சிஸ்டம் இதெல்லாம் நம்ம எப்படிலாம் செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சிஎன்எஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல என்னென்னலாம் செக் பண்ணணும்னு பார்த்தோம்னா பேஷண்ட் நல்லா அந்த ஆன்டினேட்டல் மதர் நல்லா ஸ்லீப் எடுத்துக்கிறாங்களா, தூக்கம் வருதா, மென்டலா ஏதாவது அவங்களுக்கு இரிட்டபிலிட்டி, டென்ஷன் இது மாதிரி அடிக்கடி ஏதாவது ஏற்படுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பேஷண்ட் எப்பவுமே டிப்ரெஷனா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அடுத்தது கால் வந்து உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா சில பேருக்கு மரத்து போகும். அது எதனால அப்படின்னா லேட்ரல் குட்டேனியஸ் நெர்வ் வந்து கம்ப்ரஸ் அழுத்தமாகறங்காட்டி அந்த மரமரப்பு ஏற்படும். ஸோ அது அடிக்கடி அந்த ஆன்டினேட்டல் மதருக்கு வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். அடுத்தது கார்பல் டியூனியல் சிண்ட்ரோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்னஸ் பிரெக்னன்சிக்கு வந்து மீடியன் நர்வ் கம்ப்ரெஷன் ஆகிறங்காட்டி லேட்டர் மந்த், அதாவது லேட்டரா இருக்கிற பிரெக்னன்சிக்கு வந்து லேட்டர் மந்த் ஆஃப் பிரெக்னன்சிக்கு வந்து நம்னஸ் அது மாதிரி ஏதாவது ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இது மாதிரி ஏதாவது இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். அடுத்து ஜிஐடி அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், அதுல என்னென்னலாம் செக் பண்ணுவோம், கம்ஸ்ல இருந்து எல்லாமே செக் பண்ணுவோம். கம்ஸ் யூஸ்வலா வந்து கன்ஜஸ்டட் அண்ட் ஸ்பான்சியா இருக்கும். அடுத்து ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்சஸ் எது கழிச்சுக்கிட்டே வரும், பிரெக்னெண்டா இருக்கும் எது சாப்பிட்டாலும் எது கழிச்சுட்டு வரும். அடுத்தது கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது மலச்சிக்கல் அப்படிங்கிறது சில மதருக்கு வந்து வரலாம். அப்புறம் வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, ஸ்டொமக் சம்பந்தமா ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கிளியரா பேஷண்ட் கிட்ட கேட்டுக்கணும். அடுத்தது கால் ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி யூஎஸ்ஜி ஸ்கேன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம், அதாவது கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிறங்காட்டி. அடுத்தது அப்டாமினல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. இதுல மூணு நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன், பால்பேஷன், ஆஸ்கல்டேஷன். இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா என்னன்னா நம்ம இப்ப பார்த்ததுமே கண்டுபிடிக்கிற இது வந்து இன்ஸ்பெக்ஷன். பால்பேஷன் தான் தொட்டு பார்த்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறது. ஆஸ்கல்டேஷன் அப்படின்னா ஸ்டெத்தோஸ்கோப் இது மாதிரி எல்லாம் வச்சு காது கேட்டு கண்டுபிடிக்கிறது வந்து ஆஸ்கல்டேஷன்.
ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல வந்து என்னென்னலாம் செக் பண்ணலாம் அப்படின்னா சைஸ் ஆஃப் யூட்ரஸ், ஷேப் ஆஃப் த யூட்ரஸ். சைஸ் ஆஃப் த யூட்ரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூட்ரஸ் வந்து லென்த்தாவும் பிரெத்தாவும் இருந்துச்சு, போத்துமே இன்க்ரீஸா இருக்கு அப்படின்னா அவங்க யாருக்கு அப்படி இருக்குன்னா மல்டிபிள் பிரெக்னன்சிக்கும் பாலிஹைட்ராமினஸ். மல்டிபிள் பிரெக்னன்சினா வந்து ட்வின் பேபி இது மாதிரி எல்லாம் இருக்கவங்க மல்டிபிள் பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாலிஹைட்ராமினாஸ்ன்னு பார்த்தோம்னா அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல் அதிகமா இருக்கிறது. அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னா என்ன அப்படின்னா பனிக்கோட நீர்னு சொல்லுவாங்க. அது வந்து வயிற்றுல அதிகமா இருக்கிறது வந்து பாலிஹைட்ராமினாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மேக்சிமம் நார்மலா 1 லிட்டர் இருக்கணும், அதை விட அதிகமா இருந்துச்சுன்னா பாலிஹைட்ராமினாஸ். ஸோ அது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா யூட்ரஸோட சைஸ் வந்து லென்த்தாவும் பிரெத்தாவும் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது லார்ஜ் பேபியா இருந்துச்சு அப்படின்னா யூட்ரஸோட லென்த் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த ஷேப் ஆஃப் த யூட்ரஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்ப ஷேப் ஆஃப் யூட்ரஸ்ல வந்து லென்த் ஷுட் பி லார்ஜர், அதோட நீளம் வந்து லார்ஜரா இருக்கு, அகலத்தை விட நீளம் லார்ஜரா இருக்குன்னா பேபி வந்து லாஞ்சிடியூட்டினல் லைல இருக்கு, அதாவது நீள்வாக்குல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது யூட்ரஸ் வந்து ரொம்ப கீழே லோவாவும் ரொம்ப அகலமாவும் இருந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் ஃபீட்டஸ் லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பெண்டுலஸ் அப்டமன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து பிரைமி கிராவிடாவோட ஒரு சயின்ஸ் சொல்லலாம். இது பிரைமி கிராவிடா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரெக்னென்ட் ஆகிறவங்க தான் வந்து பிரைமி கிராவிடா அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இன்ஸ்பெக்ஷன்ல என்ன பாக்குறோம் அப்படின்னா வந்து பிஸ்கட் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லேட்ரலா நம்ம பேஷண்ட் லேட்ரல்னா ஒரு சைட்ல படுத்திருக்கிறது இல்லாட்டி ஒரு சைடு அசஸ் பண்றது தான் லேட்ரல் சொல்றாங்க. லேட்ரல் நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணும்போது இந்த பிஸ்கட் சைன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபைன் பண்ண முடியும். அடுத்தது ஃபீட்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லேட்டரலா நம்ம அசஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன். அந்த அசஸ் பண்ணும்போது பேஷண்டோட அந்த மதரோட அப்டமன் வந்து என்ன ஷேப்ல இருக்கு, பைரிஃபார்ம் ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னா பிஃபோர் 12 வீக்கா இருந்தாங்கன்னா பைரிஃபார்ம் ஷேப்ல இருக்கும். குளோபுலார் ஷேப் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா ரவுண்டா குளோபல் மாதிரி இருக்கும். இது பார்த்தோம்னா ஆஃப்டர் 12 வீக்ஸ் இருந்தாங்க அப்படின்னா குளோபுலார் ஷேப்ல அவங்களோட அப்டமன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஃபீட்டல் மூவ்மெண்ட் செக் பண்ணணும். ஃபீட்டல் மூவ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது பேபி வந்து மூவ் ஆகுதா அப்டமன்ல அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா ப்ரெசென்ட்னு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது ஏதாவது ஸ்கேர் அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு ஸ்கேர்னா ஏதாவது தழும்பு ஏதாவது இருக்கா, இப்போ முன்னாடி சிசேரியன் பண்ணி பேபி எடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா தழும்பு, ஸோ அது மாதிரி ஏதாவது ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து ஹெர்னியேஷன்னா ஹெர்னியா ஏதாவது வீக் மசில்ஸ் ஏதாவது ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த இன்ஸ்பெக்ஷன்ல வேற என்ன பார்க்கணும், குட்டேனியஸ் சைன்னு சொல்லுவாங்க. குட்டேனியஸ் சைன்ல வந்து லீனியா நைகரா, ஸ்ட்ரேயா கிராவிடாரம், ஸ்ட்ரேயா அல்பிகன்ஸ், அம்பிளிகஸ் பிளாட் ஆர் எவர்டட், சூப்பர்ஃபிஷியல் வெயின், இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ லீனியா நைகரா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இந்த அப்டமன்ல பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் இது மாதிரி ஒரு கோடு இருக்கும், பிளாக் கலர்ல ஒரு கோடு இருக்கும், இது வந்து நேரா இருக்கும். ஸோ இது வந்து லீனியா நைகரா. இது வந்து ஃபீட்டலோட பார்ட்ஸ், பாதம் தெரியுது பார்த்தீங்களா, குழந்தையோட பாதம் தெரியுது. ஸோ அது மாதிரி ஏதாவது உறுப்பு தெரியுது அப்படின்னு பார்க்கணும். இது வந்து அம்பிளிகஸ். அம்பிளிகஸ் வந்து இது வந்து எவர்டட் அம்பிளிகஸ், அம்பிளிகஸ் மேல இருக்கும். சில பேருக்கு அம்பிளிகஸ் பிளாட்டா இருக்கும், சில பேருக்கு அம்பிளிகஸ் என்ன இருக்கும் உள்ள இருக்கும். ஸோ இது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது பார்த்தோம்னா ஸ்ட்ரேயா கிராவிடாரம் அப்படின்னா ப்ரௌனிஷ் பிளாக் கலர்ல இது மாதிரி வரி வரியா ரெட் கலர்ல எல்லாம் இருக்கும். இது வந்து ஸ்ட்ரேயா கிராவிடாரம். ஸ்ட்ரேயா அல்பிகன்ஸ் அப்படின்னா சில்வர் கலர்ல இப்படி மின்ற மாதிரி இருக்கும், இது மாதிரி வரி வரியா போட்டிருக்கும், அது வந்து ஸ்ட்ரேயா அல்பிகன்ஸ். ஸோ அடுத்தது வந்து இது இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் நம்ம பார்த்து ஃபைன் பண்றது. அடுத்தது பால்பேஷன்னா தொட்டு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறது. இதுல தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறதுல வந்து ஃபீட்டல் பார்ட் கண்டுபிடிக்கலாம், ஃபீட்டலோட மூவ்மெண்ட் கண்டுபிடிக்கலாம், நம்ம தொடும் போது பேபி மூவ் ஆகுறது வந்து தெரியும். அடுத்தது யூட்ரஸோட ஹைட்டு, ஜெஸ்டேஷனல் ஏஜ், ஃபீட்டல் போல்ஸ், ஃபீட்டல் லை, அடுத்தது ப்ரெசன்டிங் பார்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது லெவல் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஆஃப் ப்ரெசன்டிங் பார்ட், யூட்ரைன் கன்ட்ராக்ஷன், எஸ்டிமேட் ஆஃப் ஃபீட்டல் வெயிட், அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல், செஃபலோபெல்விக் டிஸ்ப்ரொபோர்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபீட்டல் அப்டோமனை வந்து பால்பேட் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணக்கூடிய விஷயங்கள்.
இதை வந்து இது மாதிரி எல்லாம் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா லியோபோல்ஸ் மேன்யூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அது மூலியமா நம்ம இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃபீட்டல் பார்ட்டை வந்து பால்பேட் பண்றது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, பேஷண்ட் வந்து அந்த பொசிஷன்ல படுக்க வச்சு நம்ம ஹேண்டை வந்து பேஷண்டோட அப்டமன் மேல வச்சுட்டு நம்ம இதை ஃபைண்ட் பண்ணலாம். இது வந்து இது எப்ப தெரியும் ஃபீட்டல் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃப்டர் 20th வீக்ல தான் வந்து ஃபீட்டலோட பார்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரெசன்டிங் பார்ட் கூட இதுல ப்ரெசன்டிங் பார்ட்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆகி வரக்கூடிய பார்ட் தான் ப்ரெசன்டிங் பார்ட். அது வந்து எங்க பார்க்கணும்னா, சிம்பைசிஸ் பியூபிஸ் அப்படிங்கிறது நல்லா லோவர் அப்டாமின்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்க வந்து என்ன பார்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அது எப்படின்னா, கையில இருக்க அந்த 2 விரல் பெருவிரலையும் நடுவிரலையும் வச்சு நம்ம பெலாட்மெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன ஃபீட்டல் பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இது வந்து பால்பேஷன் மெத்தட்ல நம்ம பார்க்கக்கூடியது. அடுத்தது ஃபீட்டல் மூவ்மெண்ட். இப்படிதான் கை வச்சு பார்க்கும்போது ஃபீட்டல் வந்து மூவ் ஆகும். இது வந்து பாசிட்டிவ் ஆஃப் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்றாங்க. ஃபீட்டல் மூவ் ஆச்சுன்னா அது வந்து ஒரு சைன், அதாவது பாசிட்டிவ் ஆஃப் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேஷண்ட் ஃபீட்டஸ் வந்து இன்னும் லைவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம அதில் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபீட்டஸ் யூட்ரஸோட ஹைட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சிம்பைசிஸ் பியூபிஸ்ல இருந்து ஃபண்டல் ஹைட் வந்து நம்ம செக் பண்ணணும். அதாவது ஃபண்டஸ் அப்படிங்கிறது வந்து மேல இருக்கும், அப்டமன்ல மேல இருக்கும். சிம்பைசிஸ் பியூபிஸ்ங்கிறது வந்து கீழே இருக்கிற பார்ட். அந்த ஃபண்டஸ்ல இருந்து சிம்பைசிஸ் பியூபிஸ் வரைக்கும் ஒரு டேப் வச்சு அளந்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஃபண்டல் ஹைட் அப்படின்னு. ஃபண்டஸ் வந்து நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு கரெக்டா அந்த இடத்துல நம்ம கையை வச்சுட்டு அங்க வந்து ஒரு டேப் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு சிம்பைசிஸ் பியூபிஸ் வந்து எண்டிங் பாயிண்ட் வச்சு நம்ம அளந்தோம் அப்படின்னா ஃபீட்டல் ஹைட் வந்து ஃபண்டஸ் ஹைட் வந்து நமக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் ஃபண்டல் ஹைட் செக் பண்ற மெத்தடு. அடுத்தது ஃபண்டல் ஹைட்டுங்கிறது வந்து இப்படிதான் இன்க்ரீஸ் ஆகும். இதுலயே பார்த்தோம்னா இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஜெஸ்டேஷனல் ஏஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த ஃபண்டஸ் அப்படிங்கிறது வந்து யூட்ரஸோட மேல் பாகம். அந்த ஃபண்டஸ் வந்து சிம்பைசிஸ் பியூபிஸ்க்கு கொஞ்சம் மேல நமக்கு தெரியுது அப்படின்னா 24 வீக்ஸ்க்குள்ள இருக்கு. இப்ப 12 வீக்ஸ், 14 வீக்ஸ், 16 வீக்ஸ், 20 வீக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த சிம்பைசிஸ் பியூபிஸ்க்கும் அம்பிளிகஸ்க்கும் சென்டர்ல அந்த ஃபண்டஸ் நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா 24 வீக்ஸ் அது எபோ இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜெஸ்டேஷனல் ஏஜ் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த லியோபோல்ட் மேன்யூர்ல 4 ஸ்டெப் இருக்கு. ஃபண்டல் கிரிப்புங்கிறது வந்து ஃபீட்டலோட பார்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். லேட்டரல் கிரிப்ல வந்து ஃபீட்டலோட பொசிஷன், லையிங் பொசிஷன் கண்டுபிடிக்கலாம். அடுத்த ஃபேப்ரிக் கிரிப் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீட்டலோட ப்ரெசன்டிங் பார்ட் என்னவா இருக்கு, ஹெட்டா இருக்கா, ப்ரீச்சா இருக்கா, ப்ரீச்னா பட்டக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். டீப் பெல்விக் கிரிப் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தையோட தலை வந்து உள்ள பெல்விக்குள்ள என்கேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்றது. இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கேளுங்க. இதுல ஒரு 2 கொஸ்டின் கேட்கலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரஸ்ட்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும். செகண்ட் கொஸ்டின், ஃபேஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் நீங்க ஃபைண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த 2 கொஸ்டினையும் சொல்லுங்க. Thank you.